ஆன்மீகர்களே, நாம் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கின்ற போது இன்று மாலை ஒரு செய்தியை எமது யாழ்ப்பாண நண்பர் ஒருவர் அனுப்பியிருக்கின்றார். என்னது, அதாவது இது 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 ஒரு சமுதாய சீர்கேடு மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய ஒரு கொலையாக பார்க்கப்படுகின்றது. தாய் மகளை கொலை செய்தது. இப்பொழுது அண்மையில் மட்டக்களப்பிலும் ஒரு கொலை இப்படியாக இந்த அம்பாறை மாவட்டம் தவிர்த்து திருகோணமலையிலும் சற்று குறைவு, வடக்கு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஏராளமான கொலைகள், வழிப்பறை கொலைகள், பல வகையான கொலைகள், தற்கொலைகள் அரங்கேறி வருகின்றது. இது என்னென்றால் இது ஒரு சமுதாய சீர்கேடா அல்லது புலிகள் இல்லாமல் போனதுக்கு பிற்பாடு அங்கு ஒரு கட்டாக்காலியான வாழ்க்கைகளும் ஒரு தரிகட்ட வாழ்க்கையுமாகவே, ஒரு கேடுகட்ட வாழ்க்கையுமாக கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் வாழ்ந்து வருவதாகவே அந்த செய்திகள், நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அது உண்மையிலேயே ஒரு இலங்கையிலே ஒரு கல்வி சமூகமாக, ஒரு முன்னுதாரணமாக, ஒரு சீரான சமூகமாக பார்க்கப்பட்ட தமிழ் சமூகத்தில் இன்று பொறுக்கிகளும், அதாவது கேடுகட்டவன்களும், பொறுக்கிகள் கேடுகட்டதுகளும், காதல் என்ற போர்வையில் கொலை செய்வது, கள்ளக்காதல், இப்படி ஏராளமான விடயங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஏனைய சமூகங்கள் திரும்பி பார்க்கும் ஒரு அவல நிலையை கொண்டு வந்திருக்கின்றது. இது உண்மையிலே சமூகத்தில் இது ஒரு விழிப்பாக பார்க்கப்படுகின்றது. யாருக்கு மணி கட்டுவது, யாரை கட்டுப்படுத்துவது? ஏனெனில் கோட்டை என்ற ஆட்சி வந்தவுடன் அங்கே வடக்கில் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அஜெண்டா தான் போதை பஸ்ஸை அங்கு இறக்குவது என்று. அது வெற்றி கண்டிருக்கின்றது, இல்லை என்று சொல்ல மாட்டோம். அது வெற்றி கண்டிருக்க, நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருவது, அது வெற்றி கண்டிருக்கின்றது. எல்லா வகையாலும் வடக்கில் போதை பஸ்ஸுகள் தரை தட்டியே வருகின்றது. அது இராணுவ பக்கமாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டிலிருந்து வேண்டும் மண்டபம் வழியாக, கடல் மார்க்கமாக, எல்லா வகையிலும் அது வந்த வண்ணமே இருக்கின்றது. ஆக ஒரு கல்வி சமூகம் இந்த ஒரு சீர்கெட்ட சமூகமாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒரு சீனியர் விரிவியாளர், ஒரு சீனியர் லெக்சர் ஒருவர், அது தயாலினி என்பவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் சித்த மருத்துவத்தை ஒரு லெக்சராக படிக்கிறார். அதை யாரை கொல்றாண்டால் தனது 19 வயசு மகள்ற இப்ப கள்ளக்காதலனா, அது முன்னாடி முன்னதா, இப்ப ஒரு சட்டப்பூர்வ ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட அது கள்ளக்காதலுக்கு இருந்து கணவன் தான். பாருங்க எவ்வளவு ஒரு கேடுகட்டு செய்தியாக பார்க்கப்படும். இதே போன்றுதான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக செங்கலடியில் ஒரு கொலை. அவர் ஒரு தமிழ் செங்கலடி நகைக்கடை உரிமையாளர். நள்ளிரவில் அவரும் அவர் மனைவியும் மாமியார் ஒரு மாடி வீட்டில் ஒரு மகள் தான், ஏற்கனவே ஒரு மகள் அவ கல்யாணம் முடிச்சிட்டா. செங்கலி சம்பவம் தொடர்ந்து இந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தண்ட கள்ள காதல நள்ளிரவில பின்கதவால் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த 3 பேரையும் கொலை செஞ்சால் பாவி. இன்றைக்கு அண்மையில கல்முனையில் ஒரு சீனியர் லோயர் வந்தா, அப்ப நான் சந்திச்சேன். அண்ணா டக்குன போயிட்டேன், அந்த கேஸை எடுக்கணும் நம்ம சொன்னேன். நான் இந்த மாதிரி ஆகலங்கள் நாங்க கேஸை எடுக்கவே கூடாது, கள்ள கேஸ் இல்லையா, இந்த மாதிரி திருடு கேஸில். இப்ப பாருங்க, அந்த காதலுக்கு ஒரு முட்டுக்காட்ட சகப்பம் போடுறாங்க என்றால் அதை கொலையா மாத்துறாளுகள் பாவிகள். என்ன மனசு பாருங்களேன், சொந்த பெத்த தாய் தகப்பனை கொலை செய்யற அளவுக்கெல்லாம் இந்த மனம் வருகுதென்றால் இது என்ன ஈனச்சாது, என்ன ஒரு ஈன வர்க்கம் பாருங்களேன். நிறைய அரங்கறி வருகுது இல்லையா. பாருங்கள், அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள போயிட்டு அந்த கொலை நடந்த இடங்கள் இருந்து நாம திருகோணமலை வரை வந்திருக்கிறாங்க. வாருங்கள் செய்திக்கு செல்வோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவரை அவரது மகளின் காதலனும் கொலை செய்த வழக்கு ஒன்று நேற்று முன்தினம் அரங்கேற்றப்பட்டது. சனிக்கிழமை தினத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் லெக்சரான தயாலினி திலீபன் அவரது மகளாலும் மகனின் கள்ள காதலனாக இருந்து கணவனாக திருட்டு கல்யாணம் மூலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது திருட்டு கல்யாணம் மூலம் கணவனாக்கப்பட்டவன். அவர்களது திருமணத்திற்கு தாய் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்துள்ளது. குற்றத்தை மறைப்பதற்காக சந்தேக நபர் அந்த பொறுக்கி ஒரு போலி கடத்தலை அரங்கேற்றி தனங்கலப்பு காற்றாலை பண்ணைக்கு அருகே அந்த தயாலினி அம்மோட உடலை கொண்டு போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பாருங்க, மனம் ரொம்ப கணக்குது இல்லையா. ஒரு பெத்த சாய கொள்ற அளவுக்கு இன்னொரு கீழ் சாதியா வந்தீர்கள் பாருங்களேன். அந்த பொறுக்கி செஞ்சுக்கிறான். அந்த பொறுக்கி எல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் பத்தாது.
மகளும் அவரது கள்ள காதலாக இருந்து கணவனாக மாறியவனும் தங்களது திருமணத்தை இரகசியமாக பதிவு செய்திருந்தனர். விரிவிரியாளர் விவாகரத்து கோரியதாலும் முறைப்படியான திருமண விழாவை எதிர்த்ததாலும் இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. கொலை தொடர்பாக மகளும் அவளது கள்ள காதலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவிலான 54 வயது தயாலினி திலீபன் அவர்களின் இறுதி மரியாதையும் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருக்கின்றது. தயாலினியின் 19 வயது மகளும் மகளின் காதல் கணவரும் ஆகிய இருவருமே தயாலினியை கொலை செய்தது இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்ற உலகம் முழுவதும். சமூக நலனுக்காக இயற்கை மருத்துவத்திற்காக அயராது ஓங்கி குரல் கொடுத்து வந்த பேராசிரியை தயாலினி திலீபன் சென்ற வருடம் இதே கால பகுதியில் விளக்க உரை அளித்துக் கொண்டிருக்கும் போதுதான் நாங்க ஒரு போட்டோ தாரம் பாருங்க. எனது மனைவி அவரது தாயாரின் கால்களை அழுத்தி பிடிக்க நான் கழுத்தை நெரித்து கொலை செய்தேன் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக லெக்சரின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய லெக்சரின் மருமகனான மருமகனை ஏற்றுக்கொள்ள இனி சொல்ல வேண்டியதுதான். மருமகனான அந்த பொறுக்கி பிரதான சந்தேக நபராக வாக்குமூலம் அளித்துக்கிறோம் போலீஸ்கிட்ட. பாருங்க, 19 வயசு மகள் ஒருத்தி, அவளுக்கு அதாவது கொஞ்சம் தந்திரமா நிறைஞ்சிருக்கு. என்னென்றால் இந்த பெட்டைக்கு 18 வயசு இருக்கும் பொறுத்து காத்து கொண்டிருக்கான். ஏனெனில் இவ ஒரு செல்வாக்கு கொண்டாள். செல்வாக்கு மட்டுமில்ல, ஒரு லெக்சர் இல்லையா, நல்ல சம்பளம். யூனிவர்சிட்டி லெக்சர்னா நல்ல சம்பளக்காரங்க, காருமாலும் சந்தோஷம் வாழ்ந்தவ. இவங்களோட குடும்ப நண்பர் ஆரென்றால் நம்ம பிரசிடென்ட் கமிஷன் ஜனாதிபதி வக்கீலாக சுமந்திரன். எனக்கு சொல்ல தேவையில்லையே. அந்த பயத்துல இது சட்ட சிக்கல் ஏற்படுதுமெண்டு அந்த பொறுக்கி இந்த பெட்டை 18 வயசு வரையும் பொறுத்திருந்து 18 வயசு வந்தவுடன் அந்த பொறுக்கிய இந்த நாயை அவனை திருமணம் முடிச்சிருக்கு. எப்படி சொல்ல அவங்களுக்குல யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட சீனியர் லெக்சரான டாக்டர் PhD முடிச்சிருக்கணும் தயாலினி திலீபன் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த தினம் சனிக்கிழமை தனங்கிழப்பு பகுதியில் உள்ள பட்டை காடொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மன்னிக்கணும், அவங்க வெள்ளிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை அவங்க சடங்கு நடைபெற்றீங்க. குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைக்கு தெரியவருவதாவது, கொலையின் பிரதான சந்தேக நபரான அரியாலையை சேர்ந்த பொறுக்கி திவாகர் வயசு 20, இளைஞன் லெக்சரமோட மகளான சுவித்யா, பேரை பாருங்களேன், சுவித்யா வயசு 19 என்பவரை காதலித்து வந்த நிலையில் கடந்த வருடம் 18 வயது திருமண வயதை எட்டியதும் இருவரும் வீட்டை விட்டு ஓடுகாலியாக இந்த பொறுக்கியை போய் திருமணம் முடிச்சுகள். பாவி பதிவு திருமணம் செய்து சுமார் 3 மாத காலம் வாழ்ந்த நிலையில் சுவித்யா கணவருடன் வாழ முடியாது கொடுமைகளுக்கு தான் உள்ளாவதாக கூறி மீண்டும் ஆப்போசிட் ரிட்டர்ன் பண்ணி வந்திருக்கா தாய் வீட்டுக்கு. ஆனா ஏன்னா அந்த பொறுக்கிய கூட அவன் பொறுக்கியானே, பொறுக்கி கூட என்னென்று வாழ்ற, பொறுக்கிய பத்தி சரி அறிஞ்சிட்டா இல்ல வந்தா இரியண்டி அடங்கல், அவளா அடங்காம தான் கொலைஞ்சிக்காள். அதனை அடுத்து ஓரிரு மாதங்களில் தனக்கு விவாகரத்து கோரி யாழ் மாவட்ட நீதிமன்றில் தாயாரின் அறிவுறுத்தலின் பேரில் பிரபல சட்டத்தரணி ஊடாக நினைக்கிறேன் சுமந்திரன் ஐயாண்டா அங்க ஒரு சீனியர் போட்டிருப்பார். இந்த சின்ன கேஸுக்கு சுமந்திரன் ஐயா போக மாட்டார்ல, அவரை வழிகாட்டல ஒரு மிடில் லெவல்ல ஒரு பெரிய ஆளை போட்டிருக்கலாம். அது டிவோர்ஸ் கேஸ் தானே, பெரிய கேஸ் இல்லையா, அது விவாகரத்து கேஸ் தானே, அது டிசில போட்டிருப்பாங்க. குறித்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றில் நடைபெற்று வந்த வேளை பெண்ணின் கணவன் அதான் அந்த பொறுக்கி திவாகர் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்காது இருந்துள்ளான். அவன் தொடர்ந்து போவாட்டி அது ஒன்றுமில்லையே, எக்ஸ்பர்ட்டா போட்டுட்டு கேஸை கொண்டு போகலாம். அதாவது அது தொடர்ந்து வரலன்றால் ஒரு தவணை 2 தவணை 3ஆம் தவணை பார்த்துட்டு அவர் வரலன்றால் நம்ம இஷ்டப்படி கொண்டு போகலாம். அவனுக்கு தெரிய இதெல்லாம் இறக்கி வச்சிருக்கலாம். 2 தவணைகளுக்கு மேல் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கின் ஒருமுக விளக்கத்திற்கு எடுக்குமாறு சட்டத்தரணி மன்றில் விண்ணப்பம் செய்த நிலையில் வழக்கு அடுத்த தவணைக்கு திகதியிடப்பட்டது. பொறுக்கி 2 தவணைக்கு போகலன்னா 3ஆம் தவணைக்கு நம்ம இஷ்டப்படி கொண்டு வரத்துக்கு இந்த பெட்டட சார்பான வக்கீலை கேட்டிக்கிறார். அது ஓகே ஆயிடுச்சு. வழக்கு தவணைக்கு தான் செல்லாததும் வழக்கு ஒருமுக விளக்கத்திற்கு மனசாயிட்டு சென்று தமக்கு விவாகரத்து கிடைத்து விடும் என அறிந்த கணவனான திவாகர் பொறுக்கி கடந்த 14ஆம் தேதி பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள தனது மனைவியின் வீட்டிற்கு நள்ளிரவு வேளை மோட்டார் சைக்கிள் சென்று மோட்டார் சைக்கிளை வீட்டின் வெளியே நிறுத்திய பின்னர் வீட்டின் ஓட்டை கலட்டி கயிறு மூலம் மனைவியின் அறைக்குள் இறங்கியிருக்கிறான். எப்படியான கள்ள பொறுக்கி பாருங்களேன். மோட்டார் சைக்கிள் வந்து வீட்டுக்கு வெளியே சைக்கிள் ஒரு ஓரமா ஒதுக்குப்புறம் வச்சிருப்பான். வச்சுட்டு கையில கவுத்தையும் கொண்டு போய் 2-3 ஓட்டை இறக்கி அதுல கவுத்தை கட்டி இந்த படத்துல வர மாதிரி இருக்குல்ல சினிமா படத்து பாடுகள் அப்படி இறங்கி அந்த பட்டையை தாளிச்சிட்டான்.
மயக்கம் போட்டான். அவை நீ ஆகு அங்கு நித்திரையில் இருந்த மனைவியை எழுப்பி தனது செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோரி சமாதானமாகி மீண்டும் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் என கோரியுள்ளான். மானே சேனே பொண்ணெல்லாம் போட்டிப்பான். ஐயோ டார்லிங் மன்னிச்சுக்கணும், நீ அள்ளி போறானே கையால பெட்ரோல என்ன கையால மடியா அள்ளி போட்டா அந்த நாய் இவனுக்கு மயங்கி, இந்த பொறுக்கைக்கு மயங்கிருக்கு நாய். அதற்கு மனைவி தாம் இருவரும் சேர்ந்து வாழ எங்க அம்மா அனுமதிக்க மாட்டா, அதனால என்ன செய்யறேன் கையை பசஞ்சிக்கால் பாவி அந்த ராய்ல அவ உயிர் இருந்தா தானே, இது எப்படி இருக்குது, உங்க அம்மா உசிருந்தா தானே என்று இருந்தால் தானே அனுமதிக்க மாட்டார். அவரை கொலை செய்வோம், அது செஞ்சா என்னண்டா அவள் சம்மதிச்சிக்காளே பாவி, அவ இருந்தா தான் நமக்கு நெருப்பு தெரிவிக்கிறா, அவ வந்து கொலை பண்ணுவோம் அவள் ஓகே கொடுத்தீங்களே பாவி. தாயாரின் அறைக்குள் சென்று, அதாவது இந்த 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 நாய்க்கு ஒரு ரூமும் அந்த அம்மாக்கு ஒரு ரூம். அங்கு தூக்கத்தில் இருந்த தாயின் கால்களை யாரு இந்த இந்த நாய் பொறுக்கிற பஞ்சாய் அந்த பொட்டை அந்த அம்மாட காலை அழுத்தி பிடிக்க மகளின் கணவன் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். அதாவது கால் ரெண்டையும் இறுக்கி பிடிச்சா இவன் கையையும் பிடிச்சி, அதாவது காலை பிடிச்சா கிளப்பையில தானே அவட கை ரெண்டும் வேலை செய்யும். ஆனால் கழுத்து கிட்ட ஊண்டிருப்பான். கழுத்து ஊண்டி 5 மினிட்ஸ்ல அந்த உயிர் போயிருக்கும். துடிக்க துடிக்க கொலை செய்யப்படுறீங்க. இது எப்படி இருக்குது? ஒரு 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 பொறுக்கிக்கு வாழ்ந்த ஒரு பொறுக்கி மகளை பெற்று வளர்த்து சீராக்கி பாலூட்டி மோர் கொடுத்து வளர்த்ததுக்கு பெற்று அந்த அதுக்குரிய பரிசை பார்த்தீங்களா? இது என்னன்னு சொல்ல, இது எந்த சமூகத்திலே இது எங்க போய் சொல்ல, இதெல்லாம் ஒரு அருவருப்புக்கு அப்பால். இதுக்கெல்லாம் மனம் 19 வயசு பெட்டைக்கு ஒரு மனம் மந்திரிக்கண்டால் இதை நாம எங்க போய் தலையில போய் சுவத்தை முட்டிக்கொள்ள, சுவத்துல போய் தலையை முட்டிக்கொள்ள. உயிரிழந்த தாயின் சடலத்தை படுக்கை விரிப்பால் பெசிட்டால் சுற்றி காட்டி தாயின் காரில் எங்க லெக்சரமோட கார்ல பின்பட்டிக்கில போட்டுட்டு அதை மறைச்சி வச்சுட்டு கணவன் மனைவி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கணவன் மோட்டார் சைக்கிள் கணவன் வீட்டுக்கு சென்று அங்க மோட்டார் சைக்கிளை நிறுத்தி விட்டு வாடகை வாகனம் ஒன்றினை வாடகை அமர்த்தி மீண்டும் தனது வீட்டுக்கு கணவனிடம் வந்துள்ளார். எல்லாம் செஞ்சு போட்டு அந்த அவங்களோட லெக்சரமோட காரன் தப்பி ஓடிக்கான் நாய்க்கலையில். பின்னர் விரிவிரியாளர் தனது தாயின் வங்கி அட்டையும் நகைகள் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு, நல்ல சம்பளம் தானே, நிறைய நகை வாங்கி வைப்பாங்க பெண்கள், தெரியுமில்ல, அதுவும் தமிழ் பெண்கள் இல்ல நகையை கொஞ்சம் விருப்பம் தானே. அப்ப அவட நல்ல சம்பளம் ஒரு 4-5 லட்சம். சீனியர் லெக்சர் இல்லையா, கிட்டத்தட்ட இலங்கட ஆக கூட சம்பளமே சீனியர் லெக்சர் தான். இனி சொல்ல தேவையில்லை, நகையா அடிப்பிரிப்பாங்க, வகை வகையா வச்சிருப்பாங்க. பின்னர் லெக்சர் தனது தாயின் வங்கி பேங்க் கார்டு நகைகள் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு தாயின் காரில் தாயின் சடலத்துடன் பயணித்து தனங்கிழப்பு பகுதியில் உள்ள பற்றைக்காட்டு சடலத்தை வீசிவிட்டு காரில் 2 பேரும் ஜாம் பயணிக்கிறாங்க. எங்க நம்ம திருகோணமலையை நோக்கி. அதான் நாய்களா பரந்தன் பகுதியில் தாயின் வங்கி அட்டையை பயன்படுத்தி பணத்தை பெற்றுக்கொண்டு காரில் பயணித்திருக்கிறாங்களாம். பின்னர் திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் காருக்கு அவங்களுடைய QR கார்டை கொடுத்து பெட்ரோல் ஃபீல் பண்ணிக்கிறாங்களாம். அதனைத் தொடர்ந்து தாயின் ஒரு ஜோடி காப்பை அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளது. அந்த பணத்தில் திருகோணமலையில் வாடகைக்கு வீடு ஒன்றினை பெற்றிருக்கிறாங்க. இங்க உள்ள கண்ட நாயெல்லாம் வந்து குடியேறது இந்த நாய்க்களை வீட்டை கொடுக்குது காசுக்கு. பாருங்களேன், மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வாடகை வாகனம் ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி மீண்டும் தன் வீட்டுக்கு வந்து இந்த வித்தையை காட்டிக்கிறான். இது எப்படி இருக்குது? அதை தொடர்ந்து தாயின் ஒரு காசின் கையில காசு முடியும் தானே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பின்னர் திருகோணமலையில் ஒரு அந்த இதுக்கு எடுத்துட்டாங்களா, பெட்ரோல் எடுத்ததுக்கு பிறகு அதனை தொடர்ந்து தாயின் ஒரு ஜோடி காப்பை அடமானம் வைத்து காசு எடுத்துக்கிறாங்க. இதனை தொடர்ந்து கடந்த 17 எப்ப நள்ளிரவு செவ்வாய்க்கிழமை வருது. நள்ளிரவு முதல் தனது தாயையும் சகோதரியும் காணவில்லை என விரிவியாளரின் மகன் ஒருத்தன், அவன் எனக்கு அதாவது டவுட் வந்து வருது, இந்த மகன் வேற எங்கேயும் இளவல தங்கி படிக்கிறான், அந்த வீட்டுல அவர் இல்லை. இந்த கேஸை பார்க்கக்குள்ள அந்த பையன் சொல்ற பையன் வீட்டுல இல்லைங்க, அவன் எங்கேயோ தங்கி படிக்கணும், இல்லாட்டி எங்கேயாலும் வேலை பார்க்கணும். அப்ப என்ன செய்யறாராம் இவரு? 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் தனது தாயையும் தன்னுடைய சிஸ்டரையும் காணவில்லை என்று லெக்சரமாட மகன் ஒருவர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததுடன் சகோதரின் இந்த பொறுக்கி மீது தனக்கு சந்தேகம் நிலவுறான் போலீஸ்ல ஏந்தி போட்டுக்கிறான் பொடிய. வெரி குட், வாழ்த்துக்கள். ஆனாலும் போலீசார் இது ஒரு குடும்ப கேசிப்பா, இது அப்படித்தானே, இது கண்ட
ஓடுற வாழ்ற கள்ளக்காதல் ஒடுக்கு பாணி இல்லாமல் போலீஸ் பெருசா கவனம் பண்ணுங்கல. இரண்டால் ஒரு விடயம் வேண்டாம், போலீஸுக்கு நாட்டுல போலீஸ் பற்றாக்குறை. இப்ப ஒரு போலீஸார் 3 கடமை பார்க்கிற அவல நிலையும் வந்திருக்கு. அதனால இந்த கேஸை எந்தியலி போட்டு பெருசா அவங்க பாதிக்காம விட்டுப்பாங்க, பார்க்கல. ஆனா அதுக்குள்ள சுமந்திரன் அவங்க கொண்டு வேலை பார்த்து நினைக்கிறேன் நம்ம கெஸிங்ல. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பிரிவாளன் புதுவுடன் நல்லடக்கம் நடைபெற்றிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய கவலை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்க, படுகொலை செய்யப்பட்ட சித்த மருத்துவ பிரிவாளன் தயாளினியம்மா நிகழ்வு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தான் கோம்பன் மணல் மயானத்துல புதவு எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஸ்டாஃபெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. அதன் போது குறித்த பகுதியில் புகைப்படம் மற்றும் காணொலிகளை எடுக்க வேண்டாம் எனவும் அதனை மீறி எடுப்பவர்கள் மீது போலீசார் ஊடாக கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையாக எச்சரிக்கையை விடுத்திருந்தனர். மகள் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் மயானத்தில் இருந்து போலீசார் அழைத்து சென்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் பூதவுடல் நல்லடக்கம் மற்றும் இறுதி நிகழ்வை பதிவு செய்வதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணியிடம் அனுமதி கோரிய போதிலும் ஜனாதிபதி அவர் சுமந்திரன் காணொலி புகைப்படம் எடுக்க அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார். ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த லெக்சர் அம்மாட ஒரு ஃபேமிலி நண்பர், போதுங்களா, அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி உறவு இருந்திருக்குது. அதனால அவர் சட்டபூர்வமாக எல்லாம் பார்ப்பார். இவங்க இந்த பொறுக்கிக்கும் இந்த பொறுக்கி மகளுக்கும் அநேகமாக தூக்கு தண்டனை, தூக்கு கயிறு வரையும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஒரு குரலாக இருக்கின்றது. ஒரு பொறுக்கிய பெற்றதுக்கு அந்த அம்மாவும் காலப்படணும், இந்த அம்மாவும் காலப்படும். ரெண்டும் பொறுக்கிகள், ஒழுங்கா வளர தெரியாம பொறுக்கியா இருந்து 3 மாசம் குடும்பம் நடத்த தெரியாத பொறுக்கியெல்லாம் இந்த மாதிரி அந்த அம்மாவை கொண்டு கொல்றன்னு சொன்னால் இவைகளெல்லாம் ஒரு சமூகத்திலே ஏற்றுக்கொள்ள விடியமா? என்ன மனசு அது பாருங்களேன். 19 வயது பாப்பாண்டு உனக்கு என்ன உலகம் தெரியுது? உனக்கு எந்த உலகத்தை பார்த்து ஒரு பொறுக்கிய நம்பி பொறுக்கி வந்து ராத்திரி வந்து உன்னை மயக்கினான்னு சொன்னா அவன் பேச்சுக்கு மயங்கி பெத்த தாய் நீதானே அது வாரிசு, இந்த குடும்பத்தோட சொத்து நீதானே வாரிசு. எல்லாத்துக்கும் அந்த வீட்டுக்கு வாரிசு, நகைக்கு வாரிசு, காருக்கு வாரிசு, அந்த அம்மாவோட பென்ஷனுக்கு வாரிசு, முழு வாரிசு நீ. இப்படி ஒரு பொறுக்கி கூட சேர்ந்து அந்த அம்மாவை கொலை செஞ்சால் இது ஒட்டுமொத்த இதயமுள்ள மக்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ளலாது. ஆக இது மிகவும் ஆத்திரம் பெறக்கூடிய, நான் இதை பொறுமையா பேசிக்கொண்டு போறேன், இது ஆத்திரம் பெறக்கூடியது, இதெல்லாம் நெஞ்சரிக்கக்கூடிய மனசை வரக்கூடிய ஒரு காணொளி இது. நான் முடிந்த வரைக்கும் இதை பொறுமையா கொண்டு போய்கிறேன். இது உங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக வர வேண்டும் என்று இது மிகவும் ஆத்திரம் ஊட்டக்கூடிய செயல். என்னால இதுக்கு மேல என்னத்தை பேசுறேன்? இனி பொறுக்கியலை பெற்று பொறுக்கியலை ரோட்டில் நடமாட விட்டு மற்றவங்களுக்கும் கேவலம், இனத்துக்கும் கேவலம். ஆம்னர்களே, மற்றும் ஒரு காணொளி சந்திப்பு. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.